அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த தீனுல் இஸ்லாத்திலே கடைசி வரை பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இன்னும் எது ஹக்கான விஷயமா இருக்கோ அதன் வழியில் செல்லக்கூடியவர்கள் ஆக்குவானாக. பாத்திலை விட்டு நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக. அன்பானவர்களே, டிசம்பர் 25 அன்று கிறிஸ்துவர்களால் உலகளாவிய அளவிலே டிசம்பர் 25 அன்று கிறிஸ்துமஸ் என்று சொல்லப்படக்கூடிய பண்டிகையை கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள் தான் கிறிஸ்துமஸ். இந்த ஈசா என்று நாம் சொல்கிறோம், கிறிஸ்துவர்கள் இயேசு என்று சொல்கிறார்கள், ஜீசஸ் என்று சொல்கிறார்கள். இப்போ இதனுடைய ஈசா சம்பந்தமான ஸ்டோரி என்ன, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது கால் இன்னி அபுதுல்லா, அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டியில் தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய குழந்தையை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லும்போது, அப்போ அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை சொல்லும், நிச்சயமா நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று. கால இன்னி அபுதுல்லா ஆத்தானியல் கிதாப வஜஅலனி நபியா, நிச்சயமா நான் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு அடியார், அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறான், இன்னும் என்னும் நபியாக, தீர்க்க தரிசியாக, இறை தூதராக அனுப்பியிருக்கிறான் என்பதாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த வசனம் குர்ஆனில் சூரா மரியமில் இடம்பெறுகிறது. அன்பானவர்களே, இப்போ ஈசா அப்படிங்கிற அந்த மனிதரை தான், அந்த அல்லாஹ்வுடைய இறை அடியாரை தான் இவங்க கடவுளாக ஏற்றுக்கொண்டு வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தெளிவு கொடுப்பானாக. விரைவில் ஹிதாயத்துடைய வாசலை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா காட்டுவானாக. அல்லாஹ் கூறும் சமயத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். வைது காலல்லாஹு ஈஸா இப்னு மரியம் அன்த குல்த லின்னாசி, மக்களுக்கு அல்லாஹுவே அன்றி நீரும் உமது தாயாரும் எங்களை கடவுளாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நீர் கூறுனீரா என்பதாக அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் எல்லா மக்களும் கூடியிருக்கும் போது கேட்பான். அப்போ அவங்க சொல்லுவாங்க, கால சுபானக், யாழ்லா நீ மிக பரிசுத்தமானவன், எந்த ஒரு விஷயம் எனக்கு தகுதி இல்லையோ அதை பற்றி சொல்வதற்கோ அல்ல அதற்கு நான் தகுதியான சொல்வதற்கோ எனக்கு எந்த அருகதை இல்லை என்பதாக அவங்க சொல்லுவாங்க நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஆக அன்பான கிறிஸ்தவர்களே, முதல்ல குர்ஆனுடைய வசனங்களை படியுங்கள், அதனுடைய அர்த்தத்தை உள்வாங்கி செயல்படுங்கள். அல்லாஹ்